ஹாய். ஸோ இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி தான். நேற்று வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 10:10க்கு நான் நைட்டு தாம்பரம் வந்துட்டு நாங்கள் வெளியில் போயிட்டு வரோம். ஒரு சின்ன பொண்ணு தான் அழுதுட்டு இருந்தாங்க. நானுமே ஒரு 5 நிமிஷம் அதை பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எதுவுமே தெரில, ஏன் அழறாங்கன்னு தெரில. பக்கத்தில் போலீஸும் இருந்தாங்க, ஒரே ஒரு போலீஸ் இருந்தாங்க. சரி, நானும் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்க முடியல. போய் என்னன்னு கேட்டப்போ, அவங்க ஹஸ்பண்ட்க்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுங்க. இவங்க இங்கே இருக்காங்க, ஆனால் நாகர்கோயிலில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அவங்களுக்கு ஒரு குழந்த, 6 வயசில் ஒரு குழந்த. ஸோ குழந்தையும் ஹஸ்பண்ட் அங்கே இருந்திருக்காங்க. 5:30க்கு பேசினேன்னு சொல்கிறாங்க. நான் 5:30க்கு நான் பேசினேங்க, இப்போது ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கேருந்து அவங்க சிங்கிளாக தான் போகணும். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வழியாக அவ்வளோ லேடிஸ் வந்து கிராஸ் பண்ணுறாங்க. யாருமே என்னன்னு ஒரு வார்த்தை கேட்கல. ஒரு சின்ன பொண்ணு அழுதுட்டு இருக்காங்க, என்னன்னு கேட்போன்னு யாருமே கேட்கல. ஸோ அப்படி ஓடிட்டுருக்கு இந்த உலகம்னு நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் அதுலேயும் பார்த்திங்கன்னா, ஜென்ஸ் வந்துட்டு ஒரு 6-7 பேர். உண்மையிலே நம்ம ஜென்ஸை பற்றி அப்படி இப்படின்னு பேசுகிறோம். பட் அங்கே பார்த்தப்போ இன்னும் மனசுள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு 6-7 பேர்கிட்ட ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து அந்த டைமில் வெயிட் பண்ணி எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறோன்னு நின்றுருந்தாங்க. ஆனால் லேடிஸ்ன்னு பார்த்திங்கன்னா யாருமே நிற்கலை. உண்மையிலே ரொம்ப வருத்தம், நம்மளாம் ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான். அந்த பொண்ணு அழுதுட்டு என்ன பண்ணணுன்னே தெரியல. பட் நாகர்கோவில் போகணும், இங்கேருந்து சிங்கிளாக அந்த பொண்ணு. எனக்கு ஆனால் ட்ரெயின் இருந்தது. 10:30க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, நாகர்கோவில் ட்ரெயின் இருந்துச்சு. ஆனால் அந்த ட்ரெயின் வந்து சுற்றி போகும். பட் ரொம்ப லேட் ஆகும். அவங்க சீக்கிரம் போகணுன்னால தாங்க, ஏதாவது காரை அரேஞ்ச் பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி அழுகிறப்போ உண்மையிலே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. சரி, அரேஞ்ச் பண்ணி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. ஓலோவில் பார்க்குறப்போ 11,000 வந்தது. சரி, எல்லாமே ட்ரை பண்ணும்போதில் கிடைக்கல. அதில் ஒருத்தர் அங்கே நிற்பாங்க, நான் போய் கேட்டு கூட்டிகிட்டு வரேன்னு போய் கூட்டிகிட்டு வந்தார். பட் இந்த டைமில் பார்த்திங்கன்னா, அவங்க பண்ண விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 21,000 ரூபாய் கேட்டாங்க. அதாவது தாம்பரத்துலேருந்து நாகர்கோயிலுக்கு 21,000 கேட்டாங்க. பட் ஓலோவில் பார்த்திங்கன்னா 11,000 கேட்டுச்சு. கூட ஒரு 1000மோ 2,000மோ கூட கேட்டுருந்துருக்கலாம். பட் 21,000 இந்த மாதிரி டயத்தில் தாங்க நம்ம கொஞ்சம் நம்ம மனசாட்சியோடு நடந்துக்கணுன்னு தான் நான் சொல்கிறேன். 21,000ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. பட் அந்த பொண்ணுக்கே ஒரு மாதிரி, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து 21,000 கொடுத்து நீ போகிறதுக்கு பஸ்ஸில் போனாலும் சேம் டைம் தான் வரும். அந்த ஒரு 1/2 hour 1 hour தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். பட் அவங்க வீட்டிலேருந்து அடிக்கடி வேறு கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 hour ஆகிடுச்சு. அந்த கார் சுத்தமாக கிடைக்கும் 1 hour ஆகிடுச்சு. ஏன்னா இவங்க சிங்கிளாக போகணும், அழுதுட்டுருக்காங்கன்னு சில பேர் பயந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, திருச்சி வரையும் எப்படியாவது கொண்டு வந்துடுங்க, திருச்சிக்கு அப்புறம் நாங்கள் கார் எடுத்துகிட்டு வந்து கூப்பிட்டுக்குறோம், எப்படியாவது பஸ் ஏற்றி விடுங்கன்னு சொன்னாங்க. பஸ்ஸில் தான் ஏற்றி விட்டோம், திருச்சி பஸ்ஸில். கரெக்டாக ஒரு 11 மணி இருக்கும், ஏற்றி விட்டோம். அந்த சிஸ்டர்கிட்ட நம்பர் கூட வாங்கலை. அவங்க சேஃபாக போயிட்டாங்களா என்னன்னு கூட தெரியல. ஆனால் இதுக்கப்புறம் அவங்க லைஃப் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் அவங்க. ஏன்னா 6 வயசு குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டம். தயவுசெய்து வண்டியில் போகிற எல்லாருமே கொஞ்சம் பார்த்து, அவங்களோட ஃபேமிலியை யோசித்து கொஞ்சம் பார்த்து போங்க, சேஃபாக போங்க. இதை மட்டும் தான் சொல்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் லேடிஸ் எல்லாருமே நம்ம கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னா உங்களால் முடிஞ்சால் போய் கேளுங்க. யாராவது அழுதாங்கன்னா என்னாச்சுன்னு கேட்குறதுனால எந்த தப்பும் இல்லைங்க. ஆம்பளைங்க தான் கேட்கணும் அப்படிலாம் இல்லை, யார் வேணாலும் கேட்கலாம். எல்லாருமே பார்த்தும் பார்க்காம போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ எல்லோரும் கேளுங்க. நமக்கு நடக்க எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள்.